பிரைஸ் லார்ட். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களுக்கு கொடுத்துருக்க வார்த்தை என்னன்னா, ஏசாயா 43ஆம் அதிகாரம் வசனம் 19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமேன். இந்த கனமான வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இந்த நாளில் கூட ஏசப்பா ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. என்னன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்க போகிறாங்க, புதிய காரியத்தை செய்ய போகிறாங்க. அதுவும் என்னைக்கு? இன்றைக்கே செய்ய போகிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு அது தெரியலையா? நான் எவ்வளவோ உங்க கூட பேசியும், எவ்வளோ சாட்சிகள் என்னை குறித்து பார்த்தும் இன்னும் என் மேலே உனக்கு விசுவாசம் வரலையா? நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா கேட்குறாங்க. ஏசப்பா வனாந்திரத்தில் வழியை உருவாக்குகிறவர், அவாந்திர வெளியில ஆறுகளை உண்டாக்குகிறவர். உங்களுக்கு வழியே இல்லைன்னாலும் ஏசப்பா அதை உருவாக்கி கொடுப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் சிறுமைப்பட்ட நிலைமையில இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்கிறாங்க, நிச்சயமாக நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன், உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் அதை எல்லாரும் பார்ப்பார்கள் சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க. இதுக்கு முந்தின வசனத்தில் என்ன சொல்றாங்கன்னா, முந்தினவைகளை நீ நினைக்காத, பூர்வமானவைகளை சிந்திக்காதன்னு சொல்லி சொல்றாரு. அதாவது சில பேர் கடந்த காலத்தில் நடந்த கசப்பான அனுபவத்தை நினைச்சிட்டே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்னும் எனக்கு புதிய காரியம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க அந்த பழைய காரியத்தை மறக்கணும். அப்பதான் இயேசுப்பா உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வாங்க. ஏன்னா பிசாசானவன் என்ன பண்ணுவான்னா, உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்தி உங்கள் ஜெப வாழ்க்கையை ஃபஸ்ட்டு தடுப்பான். நீங்கள் ஏசப்பா கிட்ட பேச விடாத அளவுக்கு பண்ணி உங்களை அந்த பழைய கசப்பான அனுபவத்திலே போட்டு முழுகடிச்சிருவான். ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க, நீ அதுலேருந்து வெளியில் வா, நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். நீ இன்னைக்கு சிரமப்பட்ட நிலைமையில இருக்கலாம், நீ என்னை தேடு, என் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடு, நான் கண்டிப்பாக உன்னை உயரத்தில் கொண்டு போய் வைப்பேன்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் நம்மளை மறவாத தெய்வம். நம்ம தான் அவரை மறந்து போயிடுறோம். ஆனால் என்றைக்குமே அவர் நம்மளை மறக்க மாட்டார். இந்த பிசாசானவனுக்கு எப்படின்னா, ஒரே ஒரு டார்கெட், ஏசப்பா கிட்ட நம்ம போகக்கூடாது. அதனால தான் அவன் இவ்வளோ சூழ்ச்சி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு உங்கள் நிலைமை சிரமப்பட்டு இருக்கு, ஆனால் கர்த்தர் சொல்கிறாங்க, நான் அதை மாற்றுவேன், நான் உனக்கு வழியை உண்டாக்குவேன், வழியே இல்லாத இடத்துல நான் உன்னை நடக்க வைப்பேன்னு சொல்லி சொல்கிறாரு. அது என்ன காரியமாக வேணா இருக்கலாம். நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலையும் உங்களுக்கு தோல்வியாக இருந்தால் கூட ஏசப்பா ஒரு புதிய அத்தியாயத்தை அதில் தருவாங்க. அதுவும் இன்றைக்கே தருவாங்க. நீங்கள் விசுவாசிங்க. நீங்கள் விசுவாசிக்கும் போது நிச்சயமாக கர்த்தருடைய மகிமை காண்பீங்க. டெய்லி ஏசப்பா கிட்ட பேசுங்க. அந்த வேதத்தில் இருக்க வசனத்தை தியானிங்க. அப்படி நீங்கள் தியானிக்கும் போது இருதயத்தில் பரிபூர்ண சமாதானத்தை தந்து ஏசப்பா வழி நடத்துவாங்க. அதனால் அந்த வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா அந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில் நீங்கள் சொல்லியிருக்கிறபடி ஏசப்பா உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் புதிய காரியத்தை இன்றைக்கே செய்ய போகிறீங்க. அதற்காக உங்கள் துதிக்கிறேன் ஏசப்பா. உங்கள் பிள்ளைகள் வனாந்திர வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவாந்திர வெளியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏசப்பா. அவங்களுக்கு வழியையும் அவங்களுக்கு உரிய பாதையும் நீங்கள் உண்டாக்கி தாங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. அவங்க வாழ்க்கையில் புரண்டு வருக போகிற ஆசீர்வாதத்துக்காக உமக்கு துதிக்கிறேன் ஏசப்பா. நீங்களே அப்படி செய்துட்டீங்க. தாழ்த்துற வெறுமையாக்குற மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு இன்னொரு பைபிள் வேர்ஸோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். God bless you all. Please like, share, subscribe and comment. God bless you.